காலைல சகர சாப்பிட்டு ஃபஜரை முடிச்சுட்டு வீட்டுல கொஞ்சம் சில்லற வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் நம்ம ரூட்ல அடிக்கடி கிராஸ் ஆயிட்டு இருந்தான். அம்மா உனக்கு பெண்ணவனா தலையில 2 சொரிச்சு விட்டா அப்படியே ஆஃப் ஆயிருவாப்ல. சுகமா இருக்கா? அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து எடிட்டிங் வேலையை பார்த்துட்டு அப்படியே டைம் ஓடிடுச்சு. இப்ப ஈவினிங் ஒரு 4 மணி போல ராம்நாடுக்கு கைலி வாங்கிட்டு வந்துரும்னு தீவிரமா திட்டம் போட்டு போயிட்டு இருக்கோம். சரி, போற வழியில பாரதி நகர்ல ஈஸி பைல சும்மா பார்த்துட்டு போயிடலான்னு உள்ள இறங்கியாச்சு. சட்டை வாங்குற பிளான்லாம் இல்ல, இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு 2 சட்டையை போட்டு பார்த்தேன். எப்படி நம்ம சட்டை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சும்மா பார்த்துட்டு போயிடலான்னு சட்டை வாங்கிட்டீங்களே சார். இப்போ நெக்ஸ்ட் சதக் சென்டர்ல போய் இப்போ ஒரு கடையா வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது கார் போட்ட மாதிரி நிறைய டீச்சர் வச்சிருந்தாங்க. கடையில போய் உடனே போய் அந்த செல்லத்தை தூக்கிட்டு வந்துட்டேன். இவ்வளவு அலைஞ்சிட்டு இருந்ததுல நோம்பு திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ இஃப்தாருக்கு எங்க போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது போற வழியில அசிமா டைனர் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட். சுத்தி பார்த்தா எல்லா டேபிள்லயும் மந்தி பார்த்துட்டு நம்ம சும்மா இருப்போமா? நம்மளும் மஜாவா ஒரு மந்தியை சொல்லியாச்சு. ஃபுட்டு வரதுக்கு முன்னாடி டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. பிஸ்மில்லான்னு நோம்பு திறந்தாச்சு. அப்படியே மந்தியை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசியில சாப்பிட்டதெல்லாம் சும்மா விட்டு பிரின்னு பிரிச்சுட்டு சிக்கன் எல்லாம் சும்மா கிளீனா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பட் மந்தி ரொம்ப ஆவரேஜான டேஸ்ட் தான். ராம்நாட்ல வேற எங்கெல்லாம் மந்தி கிடைக்கும், எங்க நல்லா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸ் குடிக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா?